Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை நிஜமாலே அப்படி தானா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது மேக்கப் பண்ணி மேக்கப் வீடியோ பண்ணி. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய காஸ்டியூம்லாம் கூட போட்டுட்டேன். நான் யோசிக்கவே இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்றதுனால நான் அப்படியே காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 ஸ்டெப் பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவே எடுத்துருக்க முடியாது. பட் இட்ஸ் ஓகே, ஆஸ் எ யூடியூபர் அதெல்லாம் நான் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஃபுல்லாக நான் மாய்ஸ்சரைசர்லேருந்து என்னென்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்னோடய காஸ்டியூம் வந்து இதுதான், ஒரு ஃப்ராக் மாதிரி வரும். டாப் ஃப்ராக் நீங்கள் எப்படி வேணால் அதை சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இது ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் கலருங்க. ஒரு லாவெண்டரில் கொஞ்சம் கோல்டு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி டபுள் ஷேடடு அண்ட் கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைனு. ஸோ இது வந்து என்னோடய அக்கா கிட்ட தான் நான் சுட்டது. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸு தான் இப்போ நம்ம வந்து ஸ்டைல் அண்ட் மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸில் வந்து நான் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஐஸ் வந்து முடிச்சிட போகிறேன். அதனால் நான் வந்து ஐ ப்ரைமர் நான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். ஐ ப்ரைமர் வந்து இன்சைட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஐ பேஸ் ப்ரைமர் இது. ஸோ இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது சும்மா லைட்டாக போட்டு கையிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாம் 21ஓட அல்ட்ரா ஹெச்டி கன்சீலர் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ இதை நான் வந்து என்னோடய கண்ணு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஐ திங்க் நான் வந்து ஐ மேக்கப் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாம் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் ஐ மேக்கப் போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து என்னோடய ஐ மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலாக தான் வைக்க போகிறேன். அதுவும் ஒரு திங் இருக்குது. ஸோ அவுட்கம் எப்படி வருது நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது கொஞ்சம் பெயின் மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இன்றைக்கி நான் வந்து ரெவலான் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த என்ன வேரியேஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவலி இந்த பிராண்டில் 2 பேலட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இது கொஞ்சம் நியூட் ஷேட், இது எல்லாமே கொஞ்சம் நியூடாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இதில் வந்து நிம்ப் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. ஸோ நான் அதுதான் வந்து ட்ரான்சிஷனுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய காஸ்டியூம் கலர்லேயே இருக்கும். ஸோ தெரியுதா? அண்ட் என்னோடய ஐ லுக்குமே நான் வந்து ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் வைக்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து வைக்க போகிறேன். அதனால் எனக்கு ஒரு ஷேட் போதும். அந்த ஒரு ஷேட் எனக்கு இந்த ஷேட் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சி ஸோ இதுக்கு மேலே நான் வந்து என்ன ஷேட் வைக்க போகிறேன்னா ஃப்ளாண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேட் இருக்குது. ஸோ விச் இஸ் ஷிம்மர் ஷேட் இது. ஸோ இது வந்து நான் எடுத்து சும்மா ப்ரிசைஸ்டாக வைக்காமல் அங்கங்கே அப்படியே டேப் பண்ணி விட போகிறேன். தெரியுதா? ஒரு மாதிரி கிளிட்டர் நல்லாவும் தெரியாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து இந்த பேலட்டில் வந்து இருக்கும். ஐ லுக் இஸ் டன். ஸோ செம்ம குயிக்காக ஈஸியாக வந்து உங்களுக்கு ஐ லுக் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் தான். ஏன்னா நான் ரொம்ப லைனர் அந்த மாதிரியும் இன்றைக்கி போகிறது கிடையாது. ஸோ ஏன்னா எனக்கு உண்மையாலே ரொம்ப டைம் ஆகுது. அதனால் வந்து
நான் எப்போவுமே வந்து பிளான் பண்ணிடுவேன். இப்போ நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு 1 hour ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ தட் எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ட்ரையல் பார்க்கறதுக்கும் அண்ட் ஏதாச்சும் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி நான் பிளானே பண்ணல அப்படிங்கிறதுனால எனக்கு டெஃபினட்டாக வந்து ஹரிபரியாக நான் கிளம்புற மாதிரி இருக்குது. அதனால் லைக் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு பார்த்தோன்னே என்ன என்னோடய ஐ லுக் எப்படி வேணுமோ பிளான் பண்ணுறது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். பட் ஒரு ட்ரான்சிஷன் கலர் நான் அதுக்கு மேலே வந்து ஷிம்மர் ஷேட் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு ஒர்க் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுவும் உங்களுக்கும் இந்த மாதிரி குயிக் கலர் ரெடி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐ லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஸ் வந்து உங்களோட இஷ்டம். நான் இந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு ஏற்ற டோன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இன்சைட்டோட ஐப்ரோ ஃபில்லிங் ப்ராடக்ட். இது வச்சு நான் 2 வேலை முடிக்க போகிறேன். ஒன்று வந்து குயிக்காக என்னோடய ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட போகிறேன். ஆனால் நான் ஃபவுண்டேஷன் இன்னும் போடல. ஸோ அதனால் நம்ம அந்த வேலை அப்படியே விட்டுட்டு இதில் வந்து ஒரு டார்க்கஸ்ட்டு ஷேட் இருக்குல்ல, இதை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு எந்த அளவுக்கு டைம் ஆகுது அப்படின்னா, எனக்கு வீடியோவும் எடுக்கணும், அட் த சேம் டைம் லேட்டும் ஆகக்கூடாதுன்னா நான் வந்து லைக் அப்படியே கேமராவை பார்த்தே என் வேலையை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரில இப்போ அந்த ஐ லுக் எப்படி வந்திருக்குன்னு கூட. ஏன்னா மிரர் இருந்தால் தான் வந்து எங்கேயாச்சும் அப்ளை பண்ணணுமா அதுவாவது கண்டுபிடிக்க முடியும். பட் இட்ஸ் ஓகே. எஸ், ஐம் டன் வித் மை ஐ லுக் அப்படின்னே சொல்லலாம். ஷேடோ பார்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் நல்லா ஒரு திக்கான மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். பட் ஆனால் எனக்கு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் என்னோடய மஸ்காரா டெக்னிக் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நான் அதுதான் இதுக்கு மேலே பண்ண போகிறேன். நான் டெக்னிக் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறது கிடையாது, பிகாஸ் நான் குயிக்காக பண்ண போகிறேன். உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட மற்ற கெட் ரெடி வித் மீல டெஃபினட்டாக வந்து நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மஸ்காராஸ் ஃப்ரம் ப்ளூ ஹெவன் ஐ திங்க் அந்த இது கூட அழிஞ்சிடுச்சு. அந்தளவுக்கு நான் இந்த மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஆரஞ்ச் கரெக்டரெலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு என்னோடய பிக்மெண்டேஷன் தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, பிகாஸ் எனக்கு ரொம்ப லாங் ஸ்டே மேக்கப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆப்வியஸ்லி நான் போடுற மேக்கப் ரொம்ப நேரம் லாங் லாஸ்ட் ஆக போகுது. எனக்கு அந்தளவுக்கு கவரேஜ் வேணாங்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். Forever 52ஓட 005 அந்த ஒரு கன்சீலர் எடுத்து என்னோடய பிக்மெண்டேஷன் மேலே சும்மா லைட்டாக தான் வைக்க போகிறேன் நான். ஸோ இப்போது இதை நான் என் கையிலேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கையில் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து லைக் நியூ ஸ்பஞ்ச் இதில் ஒரு வாட்டி நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பேஸை வந்து எதில் செட் பண்ண போகிறேன்னா க்ரைலான் வச்சு தான். ஏன் வந்து நான் இன்றைக்கி க்ரைலான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா,
எனக்கு ஐ வாண்ட் மை பேஸ் டு பி ஸ்டே லாங். எனக்கு ரொம்ப நேரம் நிற்கணும் பிகாஸ் இட்ஸ் அவுட்டோர் ஈவெண்ட். அதனால் நான் வந்து இந்த பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி நான் வாங்கி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி யூஸ் பண்ணியிருந்தா ஐ திங்க் அது பெரிய விஷயம். அது என்னமோ தெரில, நான் யூஸே பண்ணல. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் யூஸே பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட். ஐ திங்க் இதுவே எனக்கு போதும். ஸோ நான் வந்து லைட்டாக ப்ரெஷ்ஷில் தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் வேறு எந்த ஒரு டூல் ஆர் க்ரீமே நான் அதில் போடலை. ஜஸ்ட் ப்ரெஷ்ஷில் எடுத்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி க்ரைலான் ப்ராடக்ட் எதுக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னா, பிளெண்ட் வந்து இது ப்ராப்பராக பண்ணணும், டைம் எடுத்து. இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து லைக் கேக்கியாக ஒரு மாதிரி ஆகிடும். நான் அதனால் இந்த க்ரைலான் பேலட் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுக்கவே மாட்டேன். ஸோ பட் லாங் லாஸ்டிங் எது அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மேக் பிடிக்குமா, இந்த மாதிரி லைக் டர்மா க்ரைலான்லாம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதுதான் சொல்லுவேன். ஏன்னா இது ப்ராடக்ட் கொஞ்சம் எடுத்தாலே போதும். அட் த சேம் டைம் இதில் என்ன பிரச்சனை, பிளெண்டிங் உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா க்ரைலான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வாங்காதீங்க. ஏன்னா பிளெண்டிங் இதில் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் மேக்கப் வந்து கேக்கி ஆகிடும். ஆல்சோ வந்து ஒரு மாதிரி மேக்கப்பே வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு இந்த பேஸே போதும். நான் இதே யூஸ் பண்ணி என்னோடய காது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக் வந்து நான் கன்சீலர் வச்சு தான் வந்து கவர் பண்ண போகிறேன். சும்மா இப்போதைக்கு ப்ரெஷ்ஷில் இருக்கிறது மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நான் கம்மியாக தான் எடுத்தேன். பட் அந்த கவரேஜ் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நம்ம நிறைய பேர் வந்து இது வந்து நல்லா ட்ரை ஆக்கிடும் ஸ்கின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்ற டெக்னிக் தெரிஞ்சிச்சுன்னா, அது ட்ரையான ப்ராடக்ட்டோ இல்லை வந்து க்ளாஸி ப்ராடக்ட்டோ யூ கேன் ப்ளே வித் தட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஆனால் இது வந்து நான் உங்களுக்கு பேலட்டே தான் காமிச்சேன். அதுவே இவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. பட் இருந்தாலும் நான் என்னோடய ஃபுல் ஃபேஸை கவரே பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு இப்போ இந்த மார்க்ஸ்லாம் தெரியக்கூடாதுன்னா நான் இன்னும் ஒரு லேயர் போட்டேன்னா எனக்கு நல்லாவே அது கவர் ஆகிடும். பட் எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுடுறேன். ஹைலைட்டிங்க்கு அண்ட் நெக் மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த கிளாம் 21ஓட கன்சீலர் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ ஐ மேக்கப் முடித்தாலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? உங்களோட மேக்கப்பே ஒரு மாதிரி ஏதோ 90% முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. என்ன பேஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த பேஸை செட் பண்ணிட்டேன்னா என்னோடய மேக்கப்பே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஐப்ரோ மட்டும் பெண்டிங். ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக். நான் வந்து என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். வந்து எனக்கு கொஞ்சம் ப்ளஷ் போடணும்னு தோணுது. ஸோ நான் ப்ளஷ் போட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிட போகிறேன். பிகாஸ் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லிக்விட் ப்ளஷ். ஸோ அதனால் நான் வந்து பிஃபோர் பவுடர்லாம் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு முடிக்கணும். நான் எப்போவுமே அந்த விஷயத்தை மறந்துடுவேன். பவுடர் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ளஷ் போடணுன்னே ஞாபகம் வரும். பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக தான் வந்து ஐ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர் டு லிக்விட் ப்ளஷ். அதனால் வந்து எனக்கு அந்த இது மறந்துடும். இப்போ கொஞ்சம் அப்படியே பழகிட்டே வரேன்றதுனால இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்சைட்டோட ப்ளஷ்ஷு தான் ரொம்ப லைட்டாக தான் நான் போட போகிறேன். ரொம்ப ஹெவியாலாம் போடவே போகிறதில்ல. ஆனால் ஹெவி ஆகிடுமோ லைட்டாக பயமாக இருக்குது.
ஓகே ஓகே, எனக்கு இந்த ப்ளஷ் போதும். பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். ரெவலான் நியர்லி நேக்கடோட மீடியம் ஷேடு அண்ட் இந்த பீட்சா பஃப். ஃபர்ஸ்ட் என்னோட அண்டர் ஐஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு ஆக்சுவலி இங்கே வந்து ஸ்வெட் ஆகுது. ஓகே, அதை வந்து அப்படியே அதை வச்சு வைக்காதீங்க, கையிலேயே இல்லையோ அது கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பாஞ்ச் வைங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து பேன் டச் பண்ணிட்டா ஒரு ஹாப்பினஸ் வரும். பிஃபோர் அது வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதை காலி பண்ணி தீர்த்துடுறோண்டா அப்படின்ட்டு ஒரு நிம்மதி கிடைக்கும். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து இந்த ப்ராடக்ட்டில் தான் அது ஃபீல் ஆகுது. பிகாஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். இது வாங்கின ராசி என்னன்னு தெரியல, இது வாங்கினதுலேருந்து நான் நிறைய மேக்கப் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பேனே டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பேஸ் எல்லாமே ஓகே முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 ஸ்டெப் போட்டால் நம்ம மேக்கப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜுவல்ஸ் போட்டு ஹேர்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம மேக்கப்பே முடிஞ்சிடும். லைக் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐ லுக். ரொம்ப பெருசாக நான் எதுவுமே பண்ணல. குயிக்காக 2 மினிட்ஸ் கூட ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு 2 மினிட்ஸ் மேகி மாதிரி 2 மினிட்ஸ் ஐ மேக். வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு மைண்டில் வச்சுருந்தேன். ப்ராடக்ட் கூட எடுத்துகிட்டு வந்து கண்ணு முன்னாடி வச்சுட்டேன், ஆனாலும் அது பண்ண மறந்துட்டேன். லைக் என்னென்னா அந்த கலர்ஸ் குவீனோட ஸ்டோக் க்ரீம் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் சுத்தமாக மறந்து போயிட்டேன். ஆனால் நான் வந்து இந்த பவுடர் ஹைலைட்டரை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பிஎஸ்சியோட பேக் ஹைலைட்டர். இந்த சுகர் பேலட்டில் இருக்க ஒரு பர்பிள் ஷேடுன்னு கிடையாது, இந்த ஐ லுக்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து கீழே வந்து நான் வந்து ஒரு குட்டி பிளெண்ட் கொடுத்துக்க போகிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும்? நெக்ஸ்ட்டு நான் வந்து அதே மஸ்காரா எடுத்து காஜல் போட போகிறதில்ல, ஜஸ்ட் மஸ்காரா வச்சு கோம் மட்டும் பண்ணிக்கிறேன். த ஃபைனல் பார்ட் லிப்ஸ்டிக். இன்றைக்கி வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, என்னோடய லிப்ஸ் வந்து நியூடாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் நான் வந்து எம்ஐபியோட இந்த பர்கண்டி ஷேட் லிப் லைனர் எடுத்துக்கிட்டு ஒரு டார்க்கான ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு பேக்டு பியூட்டியோட இந்த ஷேட் தெரில, சாரி, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஷேட் எடுத்து நான் வந்து உள்ளே ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் அது வந்து ட்ரை ஆக டைம் கொடுப்போம். ஸோ இப்போது அது ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் to 3 செகண்ட்ஸ் விட்டாலே போதும். திருப்பி ஜஸ்ட் லைக் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸில் மட்டும் நான் லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கே என்னோடய லிப்ஸ் வந்து ஹைலைட்டடாக தெரியணுமோ அங்கே மட்டும். ஓகே,
ஸோ இப்போ எல்லாமே டன். நான் குயிக்காக போய்ட்டு என்னோடய ஹேர் ஜுவல்லரிஸ் எல்லாமே பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் லுக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஹாய். ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ என்னோடய ஹேர் வந்து என் சொல்கிற பேச்சு கேட்கலையும் தோணுது. பிகாஸ் கொஞ்ச நாளாக நான் வந்து என்னோடய ஹேர் கேருங்கிற ஒரு விஷயத்தை பண்ணல. ஸோ அதனால் என்னோடய ஹேர் வந்து ஒரு மாதிரி ப்ரஷ் மாதிரி இருக்குது. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக அந்த ஸ்விஸ் பியூட்டியோட நேச்சுரல் மேக்கப் ஃபிக்ஸர் இதுதான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஏன் நான் கண்ணை திறக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா, இது ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ப்ரே வந்து இதோடது சரியில்லை. டக்குன்னு இப்போ நான் வந்து கண்ணை திறந்துட்டேன்னா கண்ணுக்குள்ளே அந்த லிக்விட் போயிடுது. ஆனால் நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணியுமே எனக்கு ஏதோ கண்ணுக்குள்ளே போன மாதிரி தான் ஃபீலிங். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே என்னடா இது இப்படி ஃபேஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க. இது நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நினச்சேன் சரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போயிடலான்னு, பட் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய மேக்கப் நல்லா செட் ஆகிடுச்சு. லைக் அந்த க்ளாஸினஸ் பாருங்களேன். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த க்ளாஸ் லுக் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து டெர்மா பேலட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இஃப் இது எனக்கு லாங் லாஸ்டிங் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஆயிலி ஸ்கின் பிரைட்ஸ்க்கும் வந்து கிளாஸ் ஸ்கின் போடணும்னு ஆசையாக இருக்கும். பட் அது லாங் ஸ்டே இல்லாதனால யோசிப்பாங்க. இஃப் எனக்கு இந்த பேலட் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ஸ்டே ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் என்னோட பிரைட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் யாருக்காச்சும் இஷ்டம் இருக்குது, லைக் நிறைய அந்த கிளாஸ் ஸ்கின்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நமக்கு காமிப்பாங்கல்ல. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணலாம். பட் எவ்வளோ நேரம் ஸ்டே இருக்குன்றதையும் நம்ம டெஃபினட்டாக சொல்லிடணும். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். என்னோடய ஹேர் மட்டும் நான் கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர் பண்ணனா கொஞ்சம் எதாவது ஸ்டைல் பண்ணலாம். ஏன்னா எனக்கு மிஷின்ஸ் சும்மா என்னோடய ஹேரில் வைக்க வந்து இஷ்டம் இல்லை. வைக்காமையே இது வந்து காடு கணக்காக ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்குது. லிட்ரலி செம்ம ரஃப்பாக இருக்குது. இதுக்கு மேலே நான் இதில் வந்து மிஷின்ஸ் எல்லாம் வச்சேன் அப்படின்னா எனக்கு தெரில இது எந்த அளவுக்கு. சரி இப்படி எடுத்தாலே ஐயோ ஓகே இந்த மாதிரி தான் வருது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்த சீசன் அப்படியான்னு தெரில. ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க, சம்மர் வந்துடுச்சு அதனால் அப்படி தான் கொட்டும் அப்படின்ட்டு. அது சம்மர் வந்ததுனால கொட்டுதா இல்லை வந்து டென்ஷனால் கொட்டுதா டயட்னால கொட்டுதா எதுவுமே தெரில. எப்போவுமே நம்ம முடி கொட்டிட்டு தான் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இதில் எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, ஃபோன்லாம் பார்த்துட்டு இருக்கல அப்போ கண்டிப்பாக முடிதான் கொட்டும் அப்படின்ட்டு. முடி கொட்டுறதுக்கும் ஃபோன் பார்க்குறதுக்கும் என்ன சம்மந்தம்னே எனக்கு தெரில. ஆனால் நம்ம வீட்டில் லைக் டிப்பிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நம்ம பண்ணாலும் என்ன பிரச்சனை பண்ணினாலும் ஃபோன் பார்க்குறது நிறுத்து உனக்கு எல்லாமே சரியாக போடும்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் மட்டும் தான் அப்படியா இல்லை உங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவாங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இதுதான் நான் வந்து இன்றைக்கி பண்ண ஒரு கெட் ரெடி வித் மீ. அந்த ஃபைனல் லுக் இதுதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது லாங் லாஸ்டிங்காக இல்லைன்னு நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய காஸ்டியூம். நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு லைக் போர்ட்ரேட்டில் கொஞ்சமாச்சு ஹாஃபாச்சு காமிக்க முடியுமா அப்படின்றத நான் ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக காமிக்க முடியலனாலும் நான் எந்த ஆங்கிளில் வச்சு ட்ரை பண்ணாலும் என் வீட்டில் எனக்கு செட் ஆகலை ஃபுல் லுக் காமிக்கிறதுக்கு. நான் சீக்கிரமாக அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் என்னோடய இன்ஸ்டா பேஜஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இஃப் நீங்கள் வந்து நெயில்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லை பிரைட்க்கு வந்து லைக் நீங்கள் அப்கமிங் பிரைடு உங்களுக்கு நெயில் ஆர்டிஸ்ட் வேணும் இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேஜஸ்லாம் செக் பண்ணிவிட்டு என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டேட் லொக்கேஷன்லாம் சொல்லி நான் அவைலபிளாக இருந்தேன் அப்படின்னா கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நம்ம சேர்ந்தும் ஒர்க் பண்ணலாம். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.